திருச்சிற்றம்பலம். திருமல நாயனார் திருமந்திரம். திருமல நாயனார் 18 சித்தர்களில் ஒருவர், 63 நாயன்மார்களில் ஒருவர், நந்திய பெருமானின் நேரடி சீடர். இந்த பதிவில் நம்ம திருமல நாயனார் திருமந்திரம் 4 வரை திருமந்திரமும் அதற்குரிய பொருள் விளக்கமும் பார்க்கலாம். கங்காளர் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரே யாமாயில் தங்க வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வீரே. 4 வரி திருமந்திரம். ஒரு வருஷத்துக்கு 4 வரி திருமந்திரம் எழுதி செய்கிறார். அப்படிப்பட்ட மகா மந்திரம் இந்த திருமந்திரம். இந்த திருமந்திரத்தை தான் ஔவையார் என்ன சொல்லியிருப்பாங்க? தேவர் குரலும் நான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகம் நம்ம மாணிக்கவாசகர் இது அனைத்துமே திருமூலர் ஒரு வாசகம் என்று உணர்ன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்டது இந்த திருமந்திரம், மகா மந்திரம். 4 வரியும் மந்திரம். இதோட பொருள் விளக்கம் பார்த்துக்கிட்டா, கங்காளர் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரே யாமாயில். நம்ம நெற்றில திரிபுண்டலமா திருநீர் பூசணும், மங்காமல் பூசணும். கங்காளர் சிவபெருமான் அவர் பூசக்கூடிய அந்த திருநீற்று, அவர் விரும்பி பூசக்கூடிய அந்த திருநீற்றை நம்ம பூசி வந்தோம்னா தங்கா வினைகளும் சாரும் சிவகதி. கங்காளர் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரே யாமாயில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி. நமக்கு எப்பேற்பட்ட வினையா இருந்தாலும் அது நம்மள்கிட்ட தங்காது. சிவகதி நம்ம சிவத்தோட சார்ந்துடலாம். நம்ம இந்த திருநீரை நம்மளை கொண்டு போய் சேர்த்துடும். ஸ்பெஷல் டிக்கெட்டு. இப்படி நம்ம ஒரு கோயில் தரிசனத்துக்கோ ஒரு போக்குவரத்து இதில் நம்ம ஒரு பிபி பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க, பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஸ்பெஷல் டிக்கெட்டு சொல்லுவாங்க. கொண்டு போய் டக்குன்னு இறைவனத்தில் போய் நிப்பாட்டிடுவாங்க இந்த வழி. அதுபோல் வழி தான் இந்த திருநீர் நம்ம பூசி மங்காமல் பூசக்கூடிய அந்த திருநீர் நம்ம சிவகதியை நம்ம சீக்கிரமாகவே சிவகதியை நம்ம அடைஞ்சிடலாம். கங்காளர் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரை யாமையில் தங்கா வினைகளும் சாரம் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வீரே. அவருடைய திருவடிகளை நம்ம சிங்காரமான திருவடி, நம்ம அவருடைய திருவடியை சென்றலாம் அர்த்தம். திருச்சிற்றம்பலம். நாமும் படிக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் திருமந்திரத்தை. 12 திருமுறைகளில் 10வது திருமுறையாக வரக்கூடியது இந்த திருமல நாயனோட திருமந்திரம். திருச்சிற்றம்பலம்.